சென்னை பனையூரில் உள்ள தாவக அலுவலகத்தில் நண்பகல் 12 மணிக்கு விருப்பமனு விநியோகம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், தகவல்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் தங்களது விருப்ப மனுக்களை நண்பகல் 12 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த கட்சியின் தலைமை கழகம் அறிவித்திருந்தது. இதையொட்டி இன்று காலையிலிருந்தே பனையூர் பகுதியில் தாவேகாவின் நிர்வாகிகள் 234 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பனையூரில் குவிந்தனர். விருப்ப மனுக்கள் விநியோகம் 12 மணிக்கு தொடங்கியது. ஆனால் 2 மணிக்குள் விருப்ப மனுக்கள் அச்சிடப்பட்டிருந்தது அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டது. ஒரு விருப்ப மனு 100 ரூபாய் என்ற கட்டணத்தை பெற்றுக்கொண்டு விருப்ப மனுக்களை வழங்கி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டதால் 2 மணி நேரத்திலேயே அந்த விருப்ப மனுக்கள் அனைத்தும் விற்று தீர்ந்தது. விருப்ப மனுக்கள் இதுவரை அதிமுக, திமுக, இது தவிர தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவற்றில் விருப்ப மனுக்கள் இப்போது வாங்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. தாவேகாவில் விருப்ப மனு வாங்குவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டு மேலும் 8 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளிலேயே குறிப்பிட்ட கால நேரம் முடிவடைவதற்குள் அனைத்து விருப்ப மனுக்களும் விற்று தீர்ந்திருக்கின்றன. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு டிக்கெட் வாங்குவது போல தாவேகாவில் அந்த கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரசிகர்களும் விருப்ப மனுக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த விருப்ப மனு விநியோகத்தின் மூலமாக தெரிய வருகிறது. இது சினிமா டிக்கெட் போல இந்த விருப்ப மனுக்களை ஏராளமானோர் வாங்கி சென்றிருப்பதால் தொகுதியில் விருப்ப மனு தாக்கல், வேட்புமனு தாக்கலின் போது எத்தனை பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய போகிறார்கள் மற்றும் இனி வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு எவ்வளவு விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஒரே நாளில் 2.5 மணி நேரத்தில் 50,000 விருப்ப மனுக்கள் வரை வாங்கி சென்றதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனால் இன்று விருப்ப மனுக்கள் தீர்ந்து விட்டது, நாளை விருப்ப மனுக்களை வாங்க வரலாம் என்று திரையரங்குகளில் டிக்கெட் ஹவுஸ்ஃபுல் போல விருப்ப மனுக்கள் இங்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்டது. அனைத்து விருப்ப மனுக்களும் விற்று தீர்ந்து விட்டன. புதிய விருப்ப மனுக்கள் அச்சடித்து நாளை தான் விநியோகிக்கப்படும் என்று தாவேகா தலைமை அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தாவேகா அலுவலகத்தில் இன்று விருப்ப மனு வாங்க வந்த மேலும் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் விருப்ப மனுக்களை அந்த விண்ணப்ப படிவங்களை பெறுவதற்கு அவர்கள் பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் சென்றதாகவும் கூறப்படுகிறது. சர்மிளா.